ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுல் மூன் டிவி எக்ஸ்ப்ளோரர். இந்த வீடியோவில் நம்ம உடம்புல இருக்கிற மிக முக்கியமான ஒரு உறுப்பு, அதை ராஜ உறுப்புன்னு கூட சொல்லலாம். அந்த உறுப்பு நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். என்ன உறுப்புனா கல்லீரல். கல்லீரல் நம்மளோட செரிமான மண்டலத்தில் மிக முக்கியமான ஒரு உறுப்பு. கல்லீரல் பாதிப்புனால நிறைய பேர் இப்போ இறந்துட்டு வராங்க. முன்னாடியெல்லாம் கல்லீரல் ப்ராப்ளம் வர்றதுக்கு குடிப்பழக்கம் மிக முக்கியமான ஒன்றா இருக்கும். யார் யாரெல்லாம் அதிகமாக குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கல்லீரல் பாதிக்கப்படும். ஆனால் இப்போ அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு கல்லீரல் பாதிக்கப்படுது. ஃபேட்டி லிவர், அதாவது கல்லீரல் வீங்கி போய் அதோட செயல்பாடு தடைபடுறதான் ஃபேட்டி லிவர். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் இப்போ எல்லாருக்கும் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. ஸோ குடிப்பழக்கம் இருக்கிறவனுக்கு தான் கல்லீரல் போகணும் இல்லை, உணவு பழக்கத்தை சரியாக கடைபிடிக்காதவங்களுக்கும் கல்லீரல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இந்த கல்லீரலோட செயல்பாடு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கல்லீரல் நம்ம சாப்பிட்ற உணவை செரிமானமாக்கி உணவில் இருக்கிற சக்தியை சேமித்து வைக்குது. சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் ரத்தத்தில் இருக்க நச்சுக்களையும் வெளியேற்றுது. நாம் எப்போல்லாம் ஓய்வாக இருக்கமோ கல்லீரல் தன்னோட சுத்திகரிப்பு பணியை அதிகமாக செய்யுது. நம்ம உடலில் இருக்க கழிவுகளை பிரித்து சிறுநீரகத்துக்கு அனுப்பும். ஆனால் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு உணவை சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த உணவில் இருக்க நச்சு பொருட்கள் நேரடியாக சிறுநீரகத்துக்கு தான் போகும். சிறுநீரகத்தில் தான் ரத்தத்தில் இருக்க நச்சுக்கள் பிரித்தெடுக்கப்படுது, அல்லது கழிவுகள் வெளியேற்றப்படுதுன்னு சொல்லலாம். அந்த சிறுநீரகம் அதிகமாக லோடாகக்கூடாது. அதிகமாக லோடாகக்கூடாதுன்னா நீங்கள் சாப்பாடை சரியான அளவில் சாப்பிட்ணும். இன்னொன்று, கல்லீரல் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, நீங்கள் சாப்பிடும்போது அதிகமான கழிவுகள் சிறுநீரகத்துக்கு போய் சேராமல் இருக்கிறதுக்கு கல்லீரல் கொஞ்ச நேரம் அந்த கழிவுகளை தன்னுள்ளே எடுத்துக்கிட்டு, அந்த நச்சுக்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் வச்சுருக்கும். மொத்தமாக வெளிவிட்டால் சிறுநீரகம் மொத்தமாக போய் சேர்ந்துருன்றதுக்காக கல்லீரல் கொஞ்ச நேரம் அந்த நச்சுக்களையும் கழிவுகளையும் கொஞ்ச நேரம் பிடிச்சி வச்சுருக்கும். அந்த நேரத்தில் தான் கல்லீரல் லைட்டாக வீக்கமாகிறது. நீங்கள் எப்போல்லாம் உங்களோட செரிமான மண்டலத்துக்கு ஓய்வு கொடுக்குறீங்க, அதாவது சாப்பிடாமல் இருக்கீங்களோ, அந்த நேரம் தான் கல்லீரல் அந்த நச்சுக்களை மெதுவாக வெளியிட்டு சிறுநீரகத்துக்கு அனுப்பும். சிறுநீரகம் அதுக்கப்புறம் அந்த கழிவுகளை வெளியேற்றும். இதுதான் ப்ராசஸ்ங்க. உங்களோட 3 வேளை உணவில் 1 வேளை உணவை இல்லாட்டி 2 வேளை உணவை நீங்கள் பழங்களாக எடுத்துக்கணும். ஏன்னா பழங்கள், காய்கறிகள் பச்சையாக நீங்கள் சாப்பிடும்போது அது வேக வைக்காத உணவு. அதை நீங்கள் சாப்பிடும்போது அதில் நீர்ச்சத்து அதிகமாக 80% இருக்கும். அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் பழங்களோ இல்லை காய்கறிகளோ வேக வைக்காமல் சாப்பிடும்போது அது 1 மணி நேரத்துலேயே செரிச்சிரும். 2 மணி நேரத்தில் நம்மளோட இரைப்பையிலேருந்து குடலுக்கு போய் வெளியே போயிடும். அப்போ நீங்கள் காலையிலையும் இல்லாட்டி இரவுலையும் 2 நேரம் இல்லாட்டி 1 நேரம் நீங்கள் இந்த மாதிரி பழங்களையோ காய்கறிகளையோ வேக வைக்காமல் எடுத்துக்கும்போது செரிக்கிற விஷயம் வேகமாக நடக்கிறதுனால கல்லீரலுக்கு ஓய்வு கிடைக்கும். நீங்கள் 3 வேளையும் வேக வச்ச உணவு சாப்பிட்டீங்கன்னா வேக வச்ச உணவு செரித்து வெளியே போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். காலைல நீங்கள் 9 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா அதுலேருந்து 4 மணி நேரம் கழித்து தான் எல்லாம் வெளியே போகும். அதுக்குள்ளே நீங்கள் மறுபடியும் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து 4 மணி நேரம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து 4 மணி நேரம். ஸோ கல்லீரலுக்கு ஓய்வே கிடைக்காது. ஸோ காலையிலையோ இல்லாட்டி நைட்டோ ஏதோ ஒரு வேளை முதல்ல பழங்களையோ இல்லாட்டி வேக வைக்காத காய்கறிகளையோ நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட செரிமான மண்டலத்துக்கு ஓய்வு கிடைக்கும். ஓய்வு கிடைக்கும் போது கல்லீரல் அதுக்குள்ளே பிடிச்சி வச்சுருக்க அந்த நச்சை மெதுவாக வெளியேற்றிவிடும். இப்படி நீங்கள் செய்யும்போது கல்லீரல் எப்போவும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களோட லைஃப் லாங் கல்லீரல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இது போக வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடாமல் விரதம் இருந்தீங்க, விரதம்ங்கிறது சாப்பிடாமலும் இருக்கலாம், இல்லை பழச்சாறுகள் மட்டும் அருந்திட்டு இருக்கலாம், இல்லை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம். இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களோட உடம்பில் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெறும். கல்லீரலும் உடம்பை சுத்திகரிப்பு பண்ணும். கல்லீரலும் கொஞ்சம் சுத்தமாகிக்கிறோம். கல்லீரல் வெகு நாட்கள் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம உடம்புல எந்த ஒரு உறுப்புலையும் சின்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அது மற்ற உறுப்புகளோட செயல்பாடையும் பாதிக்கும். அப்படின்றது தான் நம்ம உடம்போட கான்செப்ட். கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்க நம்ம பின்பற்ற வேண்டிய ஆரோக்கியமான சில உணவுகள் எடுத்துக்கணும். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதிகமாக மது அருந்தும்போது, ஆரோக்கியமற்ற ஜங்க் உணவுகள் சாப்பிடும்போது, ரொம்பவும் தவிர்க்க முடியாத மன அழுத்தத்தில் நீங்கள் இருக்கும்போது அதிகமாக பாதிப்படைகிறது இந்த கல்லீரல் தான். நம்ம உணவு செரிக்கிறதுக்கு உபயோகப்படுற அந்த பைல் ஜூஸ், அது க்ரீன் கலரில் இருக்கும் இரைப்பையில் பார்த்தீங்கன்னா, அது உற்பத்தி செய்வது, புரதம் மற்றும் கொழுப்பு சத்துக்களை உற்பத்தி செய்வது மற்றும் மாவுச்சத்து, வைட்டமின்கள், மினரல்கள் போன்றவற்றை சேமிப்பது, உணவில் இருக்கிற நச்சுப்பொருட்களை உடைப்பது, மருந்துகளில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற உதவுவது, இப்படி பல்வேறு விதமான பணிகளை கல்லீரல் செய்து கல்லீரலை ஆரோக்கியமாக செயல்பட வைக்க சில உணவுகள் உதவும். கல்லீரல் உங்களுக்கு பிரச்சனையாகும் போது அது கொடுக்குற சிம்டம்ஸை நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா கல்லீரல் முழுவதுமாக பாதிப்படைஞ்சு செயலிழக்கும் நிலைமைக்கு போயிடும். கல்லீரல் பலமாக இருக்க நம்ம பார்க்க போகிற முதல் உணவு திராட்சை. திராட்சை பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது.
நம்ம கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இது பெரிதும் உதவும். அதே போல் கல்லீரல் சேதமடையாமல் இருக்க அதில் இருக்க செல்களை வந்து சீரமைக்கவும் புதிய செல்களை உருவாக்கவும் இந்த திராட்சை பழம் ரொம்பவும் உபயோகரமாக இருக்கும். தினசரி உணவில் திராட்சை பழம் நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா நம்ம கல்லீரலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, வலி போன்ற நோய்களை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு மருத்துவ ஆய்வுகள் கூறுறாங்க. அடுத்ததாக மீன். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இந்த மீனில் அதிகமாக இருக்குது. இது நம்ம கல்லீரலில் படிந்துள்ள கொழுப்புகளை நீக்கி கல்லீரலில் ஏற்படும் அலர்ஜியை வந்து குணப்படுத்த உதவும். அதே போல் ஒமேகா 3 கொழுப்பு நிறைந்த மீன்களை வந்து தினசரி நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தோன்னா நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கொழுப்புகளை வந்து கரைக்க முடியும். அடுத்ததாக பீட்ரூட் ஜூஸ். நம்ம கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க மிக முக்கியமான உணவு இந்த பீட்ரூட் ஜூஸ். இந்த பீட்ரூட் ஜூஸில் இருக்கிற நைட்ரேட்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பெரிதும் உதவும். மஞ்சள் வந்து சமையலுக்கு மட்டும் பயன்படுத்தும் பொருள் இல்லை, அது வந்து ஆயுர்வேதம், சித்த மருத்துவத்தில் வந்து பயன்படக்கூடிய ஒரு மருந்து. மஞ்சள் வந்து கிருமி நாசினி அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லீரலில் கொழுப்பு படிவதை மஞ்சளில் இருக்கும் குர்குமின் வந்து தடுக்குது. நமது முன்னோர்கள் வந்து அன்றாட உணவில் வந்து மஞ்சள் சேர்த்து வர்றதுக்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அடுத்ததாக பூண்டு. கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்க டெய்லி நீங்கள் சமையலில் கொஞ்சம் பூண்டும் சேர்த்துக்கலாம். பூண்டில் வந்து அல்லிசின் அப்படின்ற பொருள் இருக்குது. இது சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்ற மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கனால கல்லீரலில் வந்து சேதத்திலிருந்து பாதுகாக்கவும் கல்லீரல் நோய்களுக்கான சிகிச்சையிலும் இது வந்து ரொம்பவும் உபயோகரமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த இந்த பூண்டு இரத்த நாளங்களை சுத்தம் செய்து கல்லீரலில் இருக்கும் நொதிகளை தூண்டி இரத்தத்தை வந்து சுத்திகரிக்க வந்து உதவுது. இரத்த செல்கள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் இது வந்து உதவுது. அடுத்ததாக பாதாம். பாதாம் மூளைக்கு மட்டும் இல்லை, கல்லீரலுக்கும் ரொம்பவும் பயனுள்ள ஒரு நட்ஸ் வகை. பாதாமில் பல வகையான ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் கொஞ்சமாக இருக்குது. இது வந்து கல்லீரல் ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். மேலும் பாதாமில் இருக்கிற பாலிசாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள் கல்லீரல், சிறுநீரகம், மூளை மற்றும் இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க உதவுது. வைட்டமின் சி உள்ள உணவுகள் வந்து கல்லீரலை சுத்தப்படுத்துவதோடு அதில் இருக்கும் நச்சுக்களை வந்து வெளியேற்றுது. நம்ம உண்ணும் உணவில் வந்து செரிமானத்தை எளிதாக்குது, கல்லீரலை பலப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, நெல்லிக்காய் போன்றவற்றில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பழங்கள். பழங்களில் வந்து பெரும்பாலான பழ வகை வந்து கல்லீரலுக்கு நன்மை தான் பயக்கும். சிவப்பு ஆப்பிள், கிரீன் ஆப்பிள் ரெண்டுமே வந்து உடலில் இருக்கும் கழிவுகளை வந்து வெளியேற்ற துணை புரிகின்றன. ஆப்பிள் சீடர் வினிகரையும் வாரத்தில் 2 நாள் வந்து 10 மில்லி அளவு எடுத்துக்கொள்ளலாம். நச்சுக்களை வெளியேற்றுவதோடு கல்லீரலுக்கும் நன்மை செய்யும். அவகேடா வந்து பார்த்திங்கன்னா குளூட்டோதியோனின் அப்படின்றத உருவாக்குது. இதில் இருக்கும் விட்டமின் சி, விட்டமின் இ கல்லீரலை வந்து பலப்படுத்துவதோடு புற்றுநோய், ஆஸ்துமா, இதய கோளாறுகளையும் தடுக்க வந்து உதவுது. இது தவிர மாதுளம்பழம், பப்பாளி பழம், பெர்ரி பழங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்லாம். அன்றாடம் ஒரு பழ வகையை சாப்பிட்டோன்னா நமக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும். நான் சொன்ன மாதிரி ஒருவேளை உணவு பல வகைகளை மட்டுமே சாப்பிட்டு வந்தீங்கன்னா கல்லீரலை கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் பாதுகாக்க முடியும். அடுத்ததாக கீரைகள். பச்சை கீரைகள், காய்கறிகளில் பலவிதமான சத்துக்கள் இருக்குது. பச்சை கீரைகளை தொடர்ந்து எடுத்துக்கும் போது கல்லீரலோட பணி வந்து எளிதாகிறது. கேரட், பீட்ரூட் இரத்தத்தை சுத்தப்படுத்தி நச்சுக்களை வெளியேற்றும். முட்டைக்கோஸ் கல்லீரல் செல்களை புத்துயிர் பெற செய்யும். இது தவிர தேன், கிரீன் டீ, ஒமேகா 3 இருக்கிற உணவுகள், குறிப்பாக வால்நட்ஸ் போன்றவை அதிகமாக சேர்க்கணும். குடிப்பழக்கத்தால் கல்லீரல் வந்து விரைவாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மது பழக்கத்தை நீங்கள் விட்டே ஆகணும். உடல் உறுப்புகள் சீராக இயங்க சத்தான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளணும். அடுத்ததாக தானியங்கள். தானியங்களில் நார்ச்சத்து அதிகம். வைட்டமின் பி, பாஸ்பரஸ், மாங்கனீஸ் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் வந்து நிறையா இருக்குது. இது தவிர தானியங்களில் வேறு சில சத்துக்கள் இரத்தத்தில் இருக்கிற கழிவுப் பொருட்களை வெளியேற்றி கல்லீரலுக்கு நன்மை பயக்கும். அடுத்ததாக உலர் பழங்கள். ஏற்கனவே பாதாம் பார்த்தோம். இது தவிர வேர்க்கடலை, சூரியகாந்தி விதைகள் இதிலெல்லாம் வந்து வைட்டமின் இ வந்து நிறையா இருக்குது. வைட்டமின் இ வந்து ஒரு ஆக்சிஜனேற்றியாக செயல்படும். இது பல்வேறு கல்லீரல் நோய்களுடன் தொடர்புடைய ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தின் விளைவுகளை வந்து குறைக்கும். அக்ரூட் பருப்பில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் குளுத்தாதியோன் ஏற்கனவே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதுவும் வந்து கல்லீரலில் வந்து சுத்தம் செய்ய மிகவும் உதவியாக இருக்கும். அடுத்ததாக ஓட்ஸ் சாப்பிடுவது உணவில் நார்ச்சத்து சேர்க்க எளிதான ஒரு வழி. நார்ச்சத்து செரிமானத்துக்கு மிக முக்கியமானது. ஓட்ஸில் இருக்கும் நார்ச்சத்து கல்லீரலுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மேலும் இதில் வந்து பீட்டா குளுக்கோன்ஸ் அப்படின்ற கலவை அதிகமாக இருக்குது. இது வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மாற்றியமைக்கவும் வீக்கத்தை எதிர்த்து போராடவும் உதவுது. நீங்கள் நீரிழிவு நோயாவோ உடல் பருமனாவோ இருந்தீங்கன்னா ஓட்ஸ் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓட்ஸில் இருக்கக்கூடிய பீட்டா குளுக்கோன்ஸ் வந்து கொழுப்புகளின் அளவை வந்து உடம்புல குறைக்கிறதா கண்டறிஞ்சிருக்காங்க. கல்லீரல் வந்து உடலுக்கு தேவையான சில புரதங்கள், கொலஸ்ட்ரால், ஹார்மோன்கள் உள்ளிட்ட பல முக்கியமான விஷயங்களை உடலுக்கு உற்பத்தி செய்யுது. கல்லீரலை வந்து டிடாக்ஸ் செய்வதை விட கல்லீரலை வந்து வலுப்படுத்துவது மிகவும் முக்கியம். இதற்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது மிக அவசியம்.
ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டோம்னா கல்லீரல் ஆரோக்கியமாக இருப்பது மட்டும் இல்லாமல் அது தானாகவே கல்லீரலின் உள்ளே இருக்கும் நச்சுக்களை நீக்கிவிடும் அப்படின்னு ஆய்வில் சொல்கிறாங்க. அதனால தான் கல்லீரல் டீடாக்ஸ் செய்கிறேன் அப்படின்ற பேரில் கூடுதல் முயற்சி எதுவும் செய்யாமல் அதுக்கு பதிலாக நம்ம ஆரோக்கியமான உணவு முறைகளை வந்து கடைபிடிக்கணும். ஆரோக்கியமான பழங்கள் காய்கறிகளை சாப்பிட்ணும். கல்லீரல் பாதிப்படைய முக்கியமான காரணமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு தான். உணவை வந்து நீங்கள் வந்து மாற்றி சாப்பிட்டீங்க, ஆல்கஹால் சிவப்பு இறைச்சி அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கல்லீரல் பாதிப்பு வந்து உங்களுக்கு வரலாம். நம்ம வந்து உப்பை வந்து குறைச்சிட்டு வந்தாலே கல்லீரல் நோய் பக்கத்திலே வராது. ஏன்னா உப்பில் வந்து சோடியம் அதிகமாக இருக்குது. கல்லீரல் வீக்கம் வரவே இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க. அதனால் உப்பை வந்து நம்ம குறைச்சி சாப்பிட்லாம், இல்லாட்டி ஸ்டாப் பண்ணலாம். இனிப்பு அதிகமாக நிறைந்த உணவுகள், பொரித்த உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவு, வெள்ளை மாவில் செய்யப்படும் ரொட்டி, பீஸா, பாஸ்தா போன்றவைகளை நீங்கள் தவிர்க்கலாம். மொத்தத்தில் உப்பு, சர்க்கரை இது ரெண்டுமே கல்லீரலுக்கு பகையான ஒரு உணவு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.